வணக்கங்க. கே குமாரசாமிங்க. பக்கநாடு கிராமம், எடப்பாடி தாலுக்காங்க. நம்மள்து ஒரு 10 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குங்க. 40 வருஷம் ஆகுதுங்க மரம் வச்சு. இதுக்கு முன்ன மம்டியால் பாத்தி போட்டு பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பைப் லைன்லாம் போட்டு பாசனம் பண்ணிக்கிட்டு வந்தோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாழ்வுக்கு நடக்கணும் போகணும் வரணுங்கிறதுனால சிரமத்தினால நைட்டில் போய் திருப்பணும், பகலில் சப்பில் வரும், நைட்டில் வரும். ஆளுங்களை வச்சோம்னாலும் அவங்க ஒழுங்காக பாய்க்கிறது இல்லை. மேனுவல் கேட் வேலை ரெண்டையும் அடைச்சி விட்டு எடுத்து விட்டுறாங்க. ஒரு லேபர் வச்சோம்னாக்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கொடுக்குறோம். 12,000 ரூபா மாதம் ஆகுது. அவங்க ஒரு நாளைக்கு வருவாங்க, வரமாட்டாங்க. அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுங்க. அப்புறம் அதனால் நாம் இது மாதிரி செய்யணும்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொடி சேவாவில் போய் கண்காட்சியில் பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தோம். யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துலையும் விசாரித்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதை நாங்கள் வாங்கி போட சொல்லி போட்டு கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டரு வாழ்வு அதுக்கான ஃபுல்லாக அவங்க இன்சார்ஜ்லேயும் விட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. போட்டு போய் 8-9 மாதம் ஆகிடுச்சிங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலைங்க. ஆட்டோமேட்டிக்காக வால்வுலாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. எங்கே இருந்தாலும் மோட்ரு ஓடுது இல்லையா, 3 பேஸ் சப்ளையா, சிங்கிள் பேஸான்னு எல்லாமே பார்த்துக்கிற சௌகரியம் இருக்குது. அப்புறம் வால்வு திடீர்னு ஒரு வயலுக்கு வேண்டான்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த வால்வு ஆன் பண்ணோம்னாலும் உடனே வால்வு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரையர் தண்ணி வடிஞ்சதுன்னா மோட்ரு ஆஃப் ஆயிரும். அப்புறம் கரண்ட் இடையில ஆஃப் ஆகி வந்துச்சுன்னா அதே கன்டினியூ பண்ணிக்கும். நாம் போய் எடுத்து விடணும் பார்க்கணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு வால்வுக்கு 1/2 மணி நேரம் வேணுனாலும் வச்சுக்கலாம், 1/4 மணி நேரம் வேணுனாலும் வச்சுக்கலாம். நாம் எல்லாம் செட் பண்ணி விட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சதையும் ஆஃப் ஆகும். திருப்பி நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிக்கும். நம்ம சேலம் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், அமெரிக்காவிலேருந்து கூட அதை ஆன் பண்ணுற வசதி இருக்குது. நம்ம சிம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா போதும், எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். என்ன ஸ்டேட்டஸுங்கிறதையும் அதில் வழியாக பார்த்துக்கலாம். தண்ணி பாய்க்கிறது பற்றி எந்த கவலையும் கிடையாது. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்குது. நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது தான் நம்ம வேலை. ப்ரோக்ராம் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஆளை எதிர்பார்த்து விவசாயம் பண்ண தேவையில்லை. ஆள் வரணுங்கிறது இல்லை. மேனுவல் வால்வு இல்லை. ஆளுங்கன்னா ஒன்று அடைச்சிருவாங்க, ஒன்று திறந்துருவாங்க, மாற்றி பண்ணிடுவாங்க. இதில் அது பாட்டுக்கு அது வேலையை அது செஞ்சுக்கும் பக்காவாக. மொத்தம் நம்மளுது 27 வால்வுங்க. ஃபோன் வழியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அப்படி இல்லைனாலும் கேட்டோம்னா அவங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சிலது மறந்துடுவோம். திடீர்னு அவங்கள கேட்டோம்னா உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. ராஜ்குமார் சார் கூப்பிட்டோம்னா அவர் உடனே அதுக்கான சொல்லிடுவார். அது ஃபோனில் அப்ளிகேஷன்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம் அதை அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. நல்லா போயிட்டு இருக்குது.